நாங்கள் இல்லை. அவர் வந்து அவரோட கூட பிறந்த ஓன் பிரதர் வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் பல நாள் எங்களை விட்டு தனியாக தான் இருந்தார். அவர் ஒரு அப்பாவா எனக்கு பெருசாக எதுவும் செய்யலை, நானும் மகனாக அவருக்கு எதுவும் செய்யலை. ஆனால் ஒரு கடமையை கடைசி நேரத்தில் ஒரு மகனாக நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உடம்பு மருத்துவ ரீதியாக ஒரு செயலுக்காக சொல்கிறேன். அப்போ கடைசியாக அவரை வந்து அவங்க பார்த்துக்கிட்ட போது மாத்திரை கொடுத்துக்கிட்டு அந்த வழியிலேருந்து அவரை நிவாரணம் பண்ணிட்டான். அவர் சொன்ன வார்த்தை, நான் கண்டிப்பாக இறந்துடுவேன், இறக்க போகிறவன் ஒரு 10 நாள்லேயோ 15 நாள்லேயோ துன்பப்படாமல் இறக்குறேன், அதனால் எனக்கு மாத்திரை கொடுங்க. நான் பிழைக்கிறேன்னா நீங்கள் மாத்திரை வேண்டாம், நான் தான் பிழைக்க மாட்டேன்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல. அது என்கிட்ட அவங்க யாரும் சொல்லலை அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு டயத்தில் அவருக்கு தெரிஞ்சிடும்ல. அவர் வெளியில் படுக்க போட்டு உள்ளே அழுதாங்கன்னா, வேறு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால தான் எப்பயுமே சொல்கிறேன், நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் எதுவும் தெரியாது, படுக்கும்போது தான் தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு. நீங்கள் படுத்து பார்த்தா தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரோடைய, நம்ம கூட பயணித்தவங்கெல்லாம் யாருன்னு. அப்போ தான் தெரியும். அதுதான் உண்மையான செயலாக அப்போ தான் தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க நம்மளை படுக்க வச்சுட்டு வெளியில் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளை எவ்வளோ வலியை ஏற்படுத்துங்கிறத படுத்தா தான் தெரியும். ஏன்னா நான் படுத்து பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அப்போ அவர் அவ்வளோ கஷ்டப்படும் போது நான் மருத்துவ ரீதியாக அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட, அவர் ஃபைனல் ஸ்டேஜில் 1, 2வது அவர் விடை பெற்று போகணும், அந்த ஸ்டேஜில் இருக்கிறார். அவர் திருப்பி ரெக்கவர் ஆகி இந்த பூமியில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வாழ போகிறாருன்னா 100% அவரை நான் ரெடி பண்ணியிருக்க முடியும். அவர் ஃபைனல் ஸ்டேஜில் முடிவுக்கு வந்துட்டார். அவரை ரெடி பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போகிறவரை போய் ரெடி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பண்ணோம். கடைசி அவர் 2 மாத காலகட்டம் தூக்க மாத்திரையே எடுக்காமல் வாழ்ந்தார். எந்த வழியும் அவர் ஏற்படுத்தலை. தூக்க மாத்திரையை அவர் தொடவே இல்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் தூக்க மாத்திரை எடுக்கவே இல்லை. அப்போ நோயை நான் சரி செய்யலை, ஆனால் நோயோடைய தீவிரத்தை நான் சரி செஞ்சேன். அந்த நோயோட தீவிரம் அடுத்த இடத்துக்குள்ளே போய் துன்பத்தை கொடுத்துடாம அதுக்கு ஒரு பாதுகாப்பை போட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பை தவத்திலிருந்து நான் கற்றுக்கிட்ட கலையிலிருந்து அந்த செயலை செஞ்சேன். இந்த செயலை அருணகிரி எப்படி கையாண்டாரோ அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது அருணகிரி எப்படி அந்த இடத்துக்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அந்த செயலை நான் அப்ளை பண்ணேன். இதுதான் செயல். அப்போ ஒரு நோயை, அந்த நோய்க்குள்ளே இருக்கிற செயலை ஒரு தவத்திலிருந்து ஒருத்தர் எப்படி அதை சீர் செஞ்சாங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனார். இந்த சுவாசம் மூலியமாக பல ஆண்டுகளில் அந்த செயலை செஞ்சு கெட்டுப்போன உடலை, கெட்டுப்போன உறுப்புகளை, இங்கே உடலில் இருக்கிற எல்லா செல்களையும் புதுப்பிச்சு புது செல்லாக உருவாக்குனார். அப்போ இந்த தியானத்துக்குள்ளே ஒரு புது வடிவத்தை வந்தோன்னே, அந்த புது மாற்றம், புது மனிதனாக அருணகிரி மாறினோன்னே, அந்த புது வெளிச்சத்தை பார்த்துட்டு, வெளிச்சத்தை பார்த்துட்டு அவர் எழுதிய வார்த்தைகள் தான் கொண்டாட்டம். ஒரு விஞ்ஞானி எப்படி ஒரு கரண்டை கண்டுபிடிச்சவங்க, ஃபோனை கண்டுபிடிச்சவங்க கொண்டாடினாங்களோ, அந்த மாதிரி அருணகிரி தியானத்தில் இந்த உடலையே மாற்றி ஒரு செயலில் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு கொண்டாட்டத்தோட வெளிப்பாடு தான் திருப்புகழ். அதோடைய செயல் வடிவம் தான். அப்போ அந்த வடிவம் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும், இந்த தியானத்துக்குள்ள உடல் சரியாக ஒரு செக்சரில் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய முடியும். தியானத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செயல் என்னன்னா, உயர்ந்த நிலையை அடையும் போது சவால் காத்திருக்கும், அடைய விடாது. கர்ம வினையில் தடுக்கும். அது தியானமே தடுக்கும், இறைவனே தடுப்பான், பிரபஞ்சமே தடுக்கும். யாரோ தீய செயல்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அங்கே ஒரு சவால் இருக்குது, அங்கே ஒரு செயல் இருக்குது. அதைய தீவிரமாக அந்த செயலுக்கு போகும்போது அந்த சவால்களை நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் நான் அதை சொல்லிடுறேன். அதற்கப்புறம் நீங்கள் அதை சார்ந்து எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. இது எப்படி இருக்கணும்னா, உடல் சார்ந்து எல்லாரும் இயங்குகிறோம், எல்லாருமே உடல் சார்ந்து தான் இருக்கணும். இந்த உடல் சார்ந்து இயங்குறதுல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த உடல் சரியாக இருந்தால் தான் நம்ம கூட இருக்கிறவங்களோட, நம்ம சக மனிதரோட நம்ம இயல்பாக பயணிக்க முடியும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தவம் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம யார், நம்மளுடைய அடுத்த கட்டம் என்ன, நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் தவறு செய்திருக்கலாம், இல்லை நல்லவங்களாக கூட இருந்திருக்கலாம். அதை இன்னும் பெட்டர்மெண்டெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை எங்கேருந்து உருவாக்கப்படும்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த உடல் சரியாக இருந்தால் தான் அது நிகழும். இந்த உடல் சரியில்லாத பட்சத்துக்குள்ள ஒரு மனிதன் தவத்தையும் இந்த உடலையும் சேர்த்து போராடி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அதுதான் நான் பலமுறை விவாதிச்சிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய பேருக்கு தீவிரமாக அந்த கர்மவினை நோயில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நல்ல தவம் பண்ணுறவங்க தீவிரமாக ஆற்றலோடு செயல்படுவாங்க. இப்போ 2 செயல் நடக்கும். ஒருத்தருக்கு நல்ல ஆற்றலோட ஞானத்தோட ஒரு பெரிய வேலை நடந்துகிட்ருக்கும், இன்னொருத்தருக்கு ஆற்றலுக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற பெரு செயலாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்ன மாதிரின்னு இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் தான் ஒவ்வொரு தனி மனிதன் நினைப்பான். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம குழந்தைக்கு, கணவனுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம லைஃப் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதுக்குள்ளே இந்த தியானமோ கடவுள் செயலோ வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய செயல். சரிங்க ஐயா, வேறு யாருக்கு என்ன கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணு. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, மத்த ஒரு மிருகங்களுக்கும் இல்ல வேற எதுக்கும் அந்த கர்மவினை வந்து தெரியறது இல்லையா, இல்ல அதுங்களுக்கு 5 தெரியலையா? நீங்க சமீபத்துல அந்த இது திருச்செந்தூர்ல ஒரு இன்சிடென்ட் படிச்சீங்களா? ஒரு யானை, கோயில் யானை பாதனே, அது கர்ம வினைன்னு எடுத்துக்குவீங்களா இல்லை அது என்ன எடுத்துக்குவீங்க? அந்த யானையே வந்து ஒரு கோவிலில் இருக்குது, அதுவே தன்னை வளர்த்தவங்களையே தூக்கி கொல்லுதுன்னா அதை என்ன சேச்சரில் எடுத்துக்கிறது? சரி, இது ஒன்று. எத்தனை விலங்குகள் வந்து பசியாக காட்டில் போராடிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? ஆனால் இன்னொரு உயிரை கொண்டு தான் சாப்பிடுது, ஆனால் அது இயல்பாக உணவு கிடைக்கப்படலை. ஒரு சிங்கம் வந்து உயிரை கொடுத்து போராடி தான் இன்னொருத்தரை கொன்று பசியாத்திக்குது. ஒவ்வொரு நாளும் பசி ஆடுறதுக்கு ஒரு விலங்குக்கும் பெரிய சவால் காத்திருக்கு. அது பாம்புலேருந்து, காக்காவிலேருந்து, கருடன்லேருந்து. நீங்கள் நம்ம கும்பிட்ற கருடனே வந்து ராமேஸ்வரத்தில் போனீங்கன்னா கடல்லேருந்து ஒரு மீனை தூக்கிட்டு ஓடுவார். அப்போ எல்லாமே வந்து அது இயல்பாக அதுக்கு உணவு கிடைக்கப்படுறது நெருக்கடியாக இருக்குது. அப்போ அந்த கர்ம வினைன்னு சொல்கிறதா இல்லை அதை என்ன மாதிரி கேட்டகரியில் எடுத்துக்க? ஒரு மரம் இந்த உலகத்தில் கொண்டாடுற மரம்னு இருக்குது, மரத்துக்கிட்டே போக மாட்டான், அதை நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க? சில தாவரங்கள், கொண்டாடப்படுற தாவரங்கள் இருக்குது, சில தாவரத்தையே தொட மாட்டான். சில பூக்கள், கொண்டாடப்படுற பூக்கள், பூஜைக்கு போகிற பூக்கள், சில பூக்களை தொடவே மாட்டான். எல்லாத்துக்கிட்டையுமே படைப்போடதில் கர்ம வினை இருக்குது. உடையில கூட இருக்கு. நீங்கள் சில நேரத்தில் உடையெல்லாம் இந்த உடையை விரும்புவீங்க, சில நேரத்தில் இந்த உடையை தூக்கி எறிஞ்சிடுவீங்க. இது வந்து அன்லக்குன்னு கூட சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, அது ஏதோ ஒரு கனெக்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் சமயத்தில் வெளிப்படுத்திருப்பீங்க, சமயத்தில் வெளிப்படுத்தாமல் கூட இருக்கலாம். அதனால் கர்ம வினைங்கிறது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க ஒரு கல்லுக்கு கூட உண்டு. அதனால தான் பழமொழியாக பெரியவங்க எழுதி வச்சுருப்பாங்க, கல் மேலே ஒரு யோகி உட்கார்ந்தாரு, நான் பல நாள் சாபத்திலிருந்து விடுபட்டுட்டேன். அதனால் எல்லாத்துக்கும் அது உண்டு. சில மலைகளுக்குள்ளே சில யோகிகள் போயிட்டால் அந்த மலையோட வளர்ச்சி தீவிரமாக இருக்கும். யாருமே அந்த தொடர்பு இல்லைன்னா அந்த காடு வந்து வேறு மாதிரி ஆகி போயிடும். அதே இந்த புலி சிங்கத்தோட ஒரு யோகியோட பழகுனுச்சுன்னா பசியே இருக்காது, அது போய் வேட்டையே ஆடாது, அது பேசாமல் காலடியிலேயே படுத்துக்கிடும். ஏன்னா அது மனதை தடுத்து ஆட்கொண்டுட்டா அதுக்கு அந்த பசி என்ற உணர்வே வராது. அது வந்து ஒரு இயல்பாக நிஜமாக இருக்கிற ஒரு செயல். ஒரு பையன் தந்தையை போய் எதுக்கிறது, தந்தை பையனை போய் எதுக்கிறது, கட்டின மனைவியை நாம் அடிக்கிறது, மனைவி நம்மளை அடிக்கிறது, எல்லாமே கர்ம வினைதான். ஏன்னா தந்தை வந்து உலகம் எதுன்னா மகன்தான். மகனுக்கு இந்த உலகத்தை காட்டுறது யாருன்னா தந்தை. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இதை என்ன வேடிக்கைன்னு என்ன எந்த பர்பஸில் வச்சுக்க முடியும்?
Thank you.